ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் கருவில் இருக்கும் குழந்தையோட எடை குறைவாக இருக்குது, டெலிவரிக்கு 1 மாதம் தான் இருக்குது, நான் 7 மாதத்தில் இருக்கேன், வெயிட் ரொம்ப குறைவாக இருக்காங்க, நான் 8 மாதத்தில் இருக்கேன், நான் 4 மந்த்தில் இருக்கேன், நான் 5 மந்த்தில் இருக்கேன், எனக்கு சரியாக வயிறே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் 7 நாட்களில் குழந்தையோட எடை அதிகரிக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த 8 பொருளை சாப்பிட்டா மட்டுமே போதும். ரொம்ப எளிமையான பொருள், நிறைய காசு கொடுத்து வாங்குற ஒரு அவசியம் கூட கிடையாது. நம்ம வீட்டில் அன்றாடம் இருக்கிற ஒரு சில பொருளை எப்படிலாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுன்றதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் ஏன் வெயிட் கெயின் ஆகணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது குழந்தை ஒரு மாதம் வெயிட் ஒரு அளவு இருக்கணும், சரிங்களா? அந்த ஒரு அளவு வெயிட் அங்குலத்துலேயும் வளர்ந்துருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க, நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக குழந்தை ப்ராப்பரான வெயிட்டில் இருக்கணும். வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், என் சகோதரிக்கு அவங்களுக்கு 38 வீக் ஆயிடுச்சு, குழந்தை 2 கிலோக்கு பிலோவாக தான் இருந்தாங்க, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அவ்வளோ சின்ன குழந்தை எப்படி நார்மல் டெலிவரி பண்ணி எடுக்க முடியும்? கஷ்டம்தான் இல்லைங்களா? அதனால வெயிட் ரொம்ப பிலோவும் இருக்கக்கூடாது, வெயிட் ரொம்ப அபோவும் இருக்கக்கூடாது. அதனால நம்ம ஒரு சில பொருட்களை செலக்டடாக சாப்பிட்டோம் அப்படின்றப்ப குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. அதேமாதிரி ஓவராக நீங்களும் வெயிட் போட மாட்டீங்க, குழந்தையும் தேவையில்லாமல் வெயிட் போட மாட்டாங்க. நார்மல் டெலிவரி ஆகணுன்றப்போ 2,800 2,700 இல்லை 3 கிலோ, இப்போலாம் 4.5 கிலோ கூட நார்மல் டெலிவரி ஆகுது. அதனால ஒரு 4 கிலோ வந்தால் கூட போதும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம செர்விக்ஸ் இருக்கு இல்லையா, கருப்பை வாய் இத்தனை சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு குழந்தை முழுசாக நம்மளால் வெளியே வரக்கூடிய அளவு அந்த ஸ்பேஸ் விரிஞ்சு கொடுக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த குழந்தை வெளியே வரணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு ஹெல்த்தியாக குழந்தை பிறந்து வெளியே வந்தால் தான் அவங்க நல்லா குளிப்பாட்ட முடியும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அந்த மாதத்துக்கு குழந்தை வெளியே வந்தப்புறம் கரெக்டாக க்ரோத்தில் இருப்பாங்க. பிறக்கும் பொழுது குழந்தைக்கு வெயிட் கம்மியாகவோ வெயிட் பிளாவோ பிறந்தா நோய் சக்தி அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தை மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்களா? அந்த வகையில் நான் இப்போ சொல்கிற உணவுகளில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். இதுவரையும் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடணும். முதல்ல மிக முக்கியமான விஷயம் சக்கரவள்ளி கிழங்கு. அதில் விட்டமின், பொட்டாசியம், இரும்பு, தாமிரம், பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதால சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு ஒரு பீஸ் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ அது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்கு அவ்வளோ ஹெல்தி, குழந்தை நல்லா வெயிட் போடுவாங்க, அது நல்ல ஹெல்தி, சரிங்களா? நல்லா வெயிட் போடுவாங்க. இது போடுறதால எந்த ஒரு இதுவும் ஆகவே ஆகாது. அது மாவு சத்துன்றதால கொஞ்சம் மோஷன் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா சரியாயிடலாம், சரிங்களா? கீரைகளில் முக்கியமாக பசரக்கீரையும் பாலக்கீரையும் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய வெயிட் நல்லா கெயின் ஆகும், நல்லா குழந்தை நல்லா ஆக்டிவாகவும் இருப்பாங்க. 3வது மிக முக்கியமான பொருள், நான் ரொம்ப வீக்காக இருக்கேங்க, டக்குன்னு எனக்கு வெயிட் கெயின் ஆகணும்னு சொல்கிறவங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் 3 உலர் திராட்சை போட்டு, அதில் 3 அத்திப்பழம் போட்டுக்கோங்க காஞ்சது, 3 பாதாம் போட்டுக்கோங்க, 15 ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் திராட்சை போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு பேரிச்சம்பழம் துண்டு போட்டுக்கோங்க, கொட்டை எடுத்துகிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலைல படுத்துக்கோங்க. நைட்டு படுத்துக்கோங்க, காலை தூங்கி எழுந்தவுடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரே வாரத்தில் எவ்வளோ வெயிட் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ வெயிட் கெயின் ஆகிடுவீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ஸ்மூத்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. காலைல குடிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? 2வது, எனக்கு அப்படி எடுக்க பிடிக்கலன்றவங்க வெறுமனே பால் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 200 மில்லி முதல் 500 மில்லி அளவு கண்டிப்பாக நீங்கள் பால் குடிக்கணும். நீங்கள் பால் குடிச்சுன்னா கருவோட விளையாடைய அதிகரிக்கும். பாலில் அதிக அளவு ப்ரோட்டீனும் கால்சியம் இருக்கிறதால பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது. டெய்லியுமே ஒரு 2லேருந்து 3 கப் குடிக்கணும். டீ காஃபியில் அவாய்ட் பண்ணிடணும். சுகர் நிறைய எடுத்துக்கூடாது, நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணும், சரிங்களா? 3வது விஷயம், பாப்பாவோட வெயிட் நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றப்ப தயிர் உதவு. மதிய சாப்பாட்டுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நார்மலாக பால் வாங்கி புளிக்க போட்டுன்றப்ப நம்ம வீட்டில் தயிர் ஆகிடும் இல்லைங்களா? தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்றப்ப கால்சியம், ப்ரோட்டீன், விட்டமின், துத்தநாகம் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கும். தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்றப்ப சாதமாவோ இல்லை லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு அள்ளி சாப்பிட்டீங்கன்னாவோ ஏதோ ஒரு வகையில் தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்றப்ப குழந்தைக்கு அவ்வளோ நல்லது. இன்ஸ்டண்ட்டாக குழந்தையோட வெயிட் நல்லா கெயின் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் ஏதாவது ஒரு மீன் வகைகள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கணும். மெர்க்குரி பாதரசம் அதிகமாக இல்லாமல் குறைவாக இருக்கிற மீன்களை எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்கள் நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட குழம்பு மீன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சத்து, இன்ஸ்டண்ட்டாக வெயிட் நல்லா கெயின் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தீங்க அப்படின்றப்போ மண்ணீரல்னு சொல்லுவாங்க, சுவரொட்டின்னு கூட சொல்லுவாங்க. அதை நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்றப்போ உங்களுக்காகவே அங்கே கடையில் கூட எடுத்து வச்சு கொடுப்பாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக வாரம் சாப்பிடணும். நீங்கள் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டீங்கன்னா குழந்தை நல்லா ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகுவாங்க. நீங்கள் ரொம்ப சத்து இருப்பீங்க, இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்கும், கால்சியம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது, சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் ஃபுட்டில் முட்டை, அந்த முட்டையோட மஞ்சக்கருவை விட்டுட்டு டெய்லியுமே நீங்கள் 2 வெள்ளைக்கரு முட்டை சாப்பிட்றணும்.
அது லஞ்சுக்கு வச்சுப்பீங்களோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுப்பீங்களோ வேக வச்ச முட்டை தான் சாப்பிடணும். ஆஃப் பாயிலோ ஆம்லெட்டில் விட வேக வச்ச முட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்கள் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்றப்போ நாட்டுக்கோழி கறி இருக்கு இல்லைங்களா, அது சும்மா ஒரு 10 பீஸ் ஒரு 5 பீஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஹெல்தி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது எல்லாமே நார்மலாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இது கிடைக்கக்கூடிய பொருளாக வாங்க முடியாத பொருளாக இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளான பொருள் தான். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், 1 வீக்கில் இன்ஸ்டண்ட்டாக நீங்களாம் வெயிட் கெயின் பண்ணுவீங்க. அதேமாதிரி செவ்வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வெயிட் கெயின் பண்ணுவீங்க. நிறைய குழந்தைக்கு வந்து நல்லா பாலும் சுரக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த சிப்ஸு ஸ்நாக்ஸு நொறுக்குது இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும். ஆனால் இதெல்லாம் என்ன ஆகும், நல்ல வெயிட் இல்லாது. சரிங்களா? நட்ஸில் நிறைய எடுத்துக்கோங்க. தர்பூசணி விதைகள் எடுத்துக்கோங்க, ஆளி விதைகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு பொருள் இப்போது நான் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதில் ஒரு வேளை உங்களுக்கு பால் பிடிக்காது, எனக்கு பால் செட் ஆகுதுன்றப்போ அதை விட்டுருங்க. அதை தவிர்த்து வேற என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஹெல்த்தியோ, வேற என்ன சாப்பிட்டா உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அதை எடுத்துக்கோங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிடணும் கிடையாது. அதனால் இப்போ நான் சொன்ன பொருளாக நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கீங்கிறப்போ இனிமேல் சேர்த்துக்கோங்க ஃபுட்டில். நான் இதெல்லாமே சாப்பிட்டு எனக்கு வெயிட் கெயின் ஆகலன்னு சொல்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் சொல்கிற இன்னும் ஒரு சில பொருள் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிர் நல்லா வேக வச்சு அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேக வச்சு நாட்டுக்கு சக்கரை போட்டு அள்ளி அள்ளி சாப்பிடுங்க. நிறைய விதைகள் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பாதாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கீரைகள் எடுத்துக்கோங்க. பச்சை கலர்லேயும் அதே மாதிரி சிகப்பு கலரில் இருக்க பழங்கள் அதிகமாகவும் பச்சை கலரில் இருக்க காய்கறிகள் அதிகமாகவும் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. முக்கியமாக காணாங்கெழுத்து மீன், மத்தி மீன் இந்த மாதிரி மீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பாதரசம்லாம் குறைவாக இருக்கும். காய்கறிகளை வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, ப்ரக்கோலி, புதினா, பீட்ரூட்டு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஈரல் எடுத்துக்கணும். ஈரல் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. அதேமாதிரி நெல்லிக்காய் எடுத்துக்கணும். நெல்லிக்காய் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தினமுமே காலையில் ஒரு 20 மினிட்ஸ் சூரிய ஒளியில் நீங்கள் நிற்கணும். விட்டமின் டி கிடைக்கும். குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக பிறப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் குழந்தை பிறந்தோடனே கொஞ்சம் நேரம் குழந்தைய வெயிலில் காட்டுவாங்க இல்லையா, குழந்தைக்கு வந்து அந்த விட்டமின் டி வந்து பட்டு குழந்தைக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் இல்லாமல் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களுமே கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கணும், லைட்டாக வாக்கிங் போகணும், நல்லா தலைக்கு எண்ணெய் வைக்கணும், வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்கணும், நல்லா கதகதப்பாக சூடான தண்ணியில் வந்து குளிக்கணும், நல்லா பாட்டு கேட்கணும், வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிடாம அளவாக சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிட்ற தட்டில் வந்து கொஞ்சம் சாதம், நிறைய கீரை, 2 முட்டை, ஒரு கூட்டு பொரியல். இதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். கொஞ்சம் உடம்பு வளைஞ்சி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் வாங்கி பாப்பா வயிற்றில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக செய்யுங்க. சரிங்களா? நல்லா பீட்ரூட் சாப்பிடுங்க, நிறைய கேரட் சாப்பிடுங்க, பீன்ஸு, அவரைக்காய் பொரியல், ஏதாவது ஒன்று உங்களுக்கு எப்படிலாம் சாப்பிட்டா பிடிக்குமோ அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பன்னீர் நிறைய சேர்த்துக்கோங்க ஃபுட்டில். வீட்டிலே ஹோம்மேட் பன்னீரே பண்ணுங்கள். இது மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை தவிர இதெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. குழந்தையும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நிச்சயமாக ஹெல்த்தியாக நார்மலாக குழந்தை ஆரோக்கியம் பெற்றெடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. நன்றி.